ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னா குழிப்பணியாரம், இனிப்பு குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். அது வந்து அதுக்குன்னு நான் தனியாக மாவு அரைக்காமல் நம்ம வீட்டில் இட்லி தோசை சுடுறோம்ல, அந்த மாவில் வந்து குழிப்பணியாரம் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, வீட்டில் அரைச்ச இட்லி மாவு எடுத்துருக்குறேன். தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறேன் இட்லி மாவு. அதுக்கப்புறம் வந்து வெல்லம் எடுத்துருக்குறேன், இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் தேங்காய் பூ, இந்த அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துருக்குறேன். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஆப்பசோடா, கொஞ்சமாக ஆப்பசோடா எடுத்துருக்குறேன். சால்ட்டு, ஸ்வீட் செய்கிறதுக்கு சால்ட்டு, இதாங்க தேவையான பொருள். இதை வச்சு தான் இப்போ வந்து நம்ம குழிப்பணியாரம் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம பாவை வந்து வெள்ளைப்பாவை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலே வந்து நம்ம வெல்லத்தை கொட்டி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாவு காய்ச்ச தேவையில்லை, கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. இது கூடவே வந்து ஒரு 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்குறேன். அந்த ஏலக்காவையும் அதில் போட்டு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக சேர்த்து இந்த நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம கிண்டி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த டைம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கட்டியே இல்லை பாருங்கள், வெல்லம் கட்டியே இல்லை, நல்லா கரைஞ்சிடுச்சு வெல்லம். இந்த டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வெள்ளைப்பாகு ரெடி. நாங்கள் மாவில் என்னென்ன கலக்கலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துருக்குறேன். 1/4 ஸ்பூன் தாங்க சேர்த்துருக்குறேன், நிறையா சேர்க்கல. 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா. இனிப்புக்காக கொஞ்சமாக சால்ட்டு, இங்கே பாருங்கள் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், தேவையான அளவுக்கு தேங்காய் பூ துருவி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேங்க மாவுலேயே. நம்ம இட்லி மாவு தான், வீட்டில் அரைச்ச இட்லி மாவில் தான் இவ்வளவும் சேர்க்குறேன். நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெள்ளைப்பாகு ஃபுல்லத்தையும் சேர்த்துக்கிட்டோம். நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் சேர்த்து மாவை நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், வெள்ளைப்பாகு தோசை மாவு, வெள்ளைப்பாகு தோசை மாவு, தேங்காய் துருவல், ஏலக்காய், ஆப்ப சோடா, சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. பணியாரம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. பேன் பற்ற வச்சுக்கலாம். அது நல்லா ஹீட் ஆகட்டும். நெய் இல்லைன்னா எண்ணெய். சில பேருக்கு நெய் ஸ்மெல்லு பிடிக்காதுல்ல, ஆறிடும், அந்த ஸ்மெல்லு பிடிக்காது. சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து நெய் பிடிக்கிறவங்களுக்கு நெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றி செய்கிறவங்களுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றி செய்ய போகிறேங்க. ஒவ்வொரு குழிலையும் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பணியாரம் ஊற்றுறதுக்கு. இங்கே பாருங்க, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. மாவு ஊற்றிட்டாங்க, குழி பணியாரம் மாவு. இனிப்பு பணியாரம் சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுங்க. இந்த மாதிரி இட்லி மாவில் சுட்டு செஞ்சு. இப்போ தான் கடை எங்கே பார்த்தாலும் கருப்பட்டி கடை வந்ததுனால அங்கெல்லாம் இது விற்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுனால வீட்டில் அதிகமாக செய்ய மறந்தாச்சு. 1 நாள் கழிச்சு வீட்டில் செய்கிறேன். எங்கள் அம்மா செய்வாங்க அடிக்கடிக்கு. அப்போல்லாம் அம்மாவெல்லாம் வந்து சகிக்கவே மாட்டாங்க ஒரு பொருள் செஞ்சு கொடுக்குறதுக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக என்ன சோம்பேறித்தனமாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு. இவருங்க குழி பணியாரம். இனிப்பு குழி பணியாரம். இது கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து மேலே வரட்டும். வெந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெந்துருச்சுங்க, திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா அழகாக திரும்புது. ஐயோ, கொஞ்சம் தீஞ்சிருச்சு. ஐயோ, கருப்பட்டி பணியாரம். வெல்லம் போட்டாலே கொஞ்சம் தீந்தாங்க. வெல்லம் கொஞ்சம் அடிப்பிடுச்சு. கருப்பட்டி பணியாரம், வெள்ளை பணியாரம். வெல்லம் போட்டு எந்த ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சாலும் அது அடிப்பிடிக்க தாங்க செய்யும். அந்தளவுக்கு மாதிரி கொஞ்சம் அடிப்பிடிச்சிருச்சு. பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க. உங்கள்கிட்ட எடுத்துக்காட்டேன். குழி பணியாரம், இனிப்பு பணியாரம். ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டு யாரெல்லாம் இட்லி மாவில் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இட்லி மாவில் பணியாரம் கட் பண்ணி பணியாரம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், பணியாரம்
நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இட்லி மாவு இருந்தால் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.